மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் ஜூலை 6 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. இன்னும் 2 நாளில் அவரை கண்டுபிடிச்சி இந்த பஞ்சாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தலைன்னா என் பேர் மீனாட்சியே இல்லை அப்படிங்கிறாங்க மீனாட்சி அம்மா. இன்னொரு பக்கம் புஷ்பாவும் சங்கிலியும் அவங்களுக்கு முன்னாடி நம்ம அந்த ஆளை தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தேடுறாங்க. இந்த பக்கம் வெற்றியும் சக்தியும் பயங்கரமாக தேடிட்டுருக்காங்க நீதிமணியை. மீனாட்சி அம்மா ஒரு பக்கம் சாமி கும்பிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவரை கண்டுபிடிச்சி வெற்றி மேலேயும் என் மேலேயும் எந்த விதமான தப்பும் இல்லைன்னு நான் நிரூபித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுருக்காங்க. அந்த இடத்துல எப்பவும் போல் வெற்றிக்கும் சக்திக்கும் சின்னதாக ஒரு ரொமான்டிக் சண்டை வருது. சக்தி அவசரப்படாத, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, எதையும் பொறுமையாக யோசிச்சு பண்ணணும் அப்படிங்கிறாங்க மீனாட்சி அம்மா. சக்தியும் சரின்னு சொல்லிடுறாங்க. நம்மளுக்கு அவரோட சொத்தெல்லாம் முக்கியம் கிடையாது, நம்ம மேலே எந்த விதமான தப்பும் இல்லைங்கிறத நிரூபிக்கணும், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க மீனாட்சி அம்மா. இன்னொரு பக்கம் புஷ்பா நீதிமணியை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீதிமணி ஐயா ஒரு கோவிலில் வேலை செஞ்சுட்டு அங்கேயே தங்கி இருக்காரு. இந்த நியூஸை பார்த்ததுமே ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு. அடுத்த நாள் வெற்றி ரொம்ப ரிலாக்ஸ்டாக வராங்க. சக்திகிட்ட எப்பவும் போல் வம்பு இழுக்கிறாங்க. சக்தி, நீ பேசாமல் ஒன்று பண்ணு, போய் பஞ்சாயத்தில் நின்று அந்த புஷ்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுரு, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படி இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி குடும்பத்தோட மன்னிப்பு கேட்டுருங்க. புஷ்பா யார், உங்கள் சித்தி தானே அப்படின்னு சொல்ல சக்திக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. டே, நேத்தெனமோ அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் நல்லா சொன்னேன், இன்னைக்கு என்னடானா இப்படி சொல்லிட்டு இருக்க, எங்கள் அம்மா வேற என்னமோ ஒன்று பெருசாக பேசினாங்க, நீ என்னடானா இப்படி சொல்லிட்டு இருக்க, நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் போ அப்படின்னு சக்தி சொல்ல, அப்படியா சக்தி, சரி ஒருவேளை உங்கள் அப்பா மட்டும் உனக்கு கால் பண்ணிட்டாருன்னா நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்ல, அவர் எப்படி எனக்கு ஃபோன் பண்ணுவார் அப்படின்னு சக்தி கேட்க, கண்டிப்பாக பண்ணுவார், அப்படி பண்ணிட்டாருன்னா நான் சொல்கிறது நீ கேட்கணும் அப்படின்னு வெற்றி திரும்ப சொல்ல, சரிங்கிறாங்க சக்தியும். அடுத்த செகண்டே சக்திக்கு ஒரு ஃபோன் வருது நீதிமணிக்கிட்ட இருந்து. உடனே வெற்றி வாங்கி பேசுகிறாங்க. என்ன சண்முகம் சீரியஸ்னு நியூஸ் பேப்பரில் போட்டிருக்குமாப்பில், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு அப்படின்னு நீதிமணி கேட்க, ஆமாம் மாமா, உங்களை காணோன்னு ஃபுல்லாக தேடினா 2 வீலரில், அதுதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வெற்றி சொல்ல ஷாக் ஆகுறாங்க சக்தி. சரி மாமா, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அட்ரஸையும் சொல்லிடுறாரு நீதிமணி. சரின்னு சொல்லிட்டு வெற்றி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்த சக்தி என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்க நியூஸ் பேப்பர் எடுத்து கையில் கொடுக்குறாங்க வெற்றி. டே, ஏன்டா இப்படி பண்ண நீ அப்படின்னு கேட்க, அப்புறம் வேற என்ன பண்ணுறது, நீ தான் சொன்னல ஒரு வேளை உங்கள் அப்பா மட்டும் உனக்கு கால் பண்ணார்னா என்ன வேணாலும் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வெற்றி சொல்ல, சரி பண்ணுறேன், எங்கள் அம்மா நேற்று சொன்ன மாதிரி எனக்கு தான் புத்தி மட்டு அப்படிங்கிறாங்க சக்தி. சரி வா போவோன்னு சொல்லி வெற்றியும் சக்தியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. இன்னொரு சைடு புஷ்பாவுக்கு காலையிலேருந்து கால் வந்துகிட்டே இருக்குது, சண்முகத்துக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் சண்முகம் அங்கே உட்காந்து ஹாயாக கேம் விளையாண்டுருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் சரி நீ மேலே போப்பா அப்படிங்கிறாங்க புஷ்பா. சங்கிலியும் வீட்டுக்கு வராங்க. டே, என்னடா இது, எனக்கு ஒன்றுமே புரியல, காலையிலேருந்து எல்லாரும் மாற்றி மாற்றி சண்முகத்துக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கால் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு புஷ்பா சொல்ல, ஆமாம் எனக்கும் ஒன்றுமே புரியல முதல்ல, அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது, இதை பாருன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் எடுத்து காட்டுறாங்க சங்கிலி. புஷ்பா இதை பார்த்ததுமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.